ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, நம்ம இலக்கிய எப்படியாவது வந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சி தான் வந்து நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த இலக்கியாவுக்கு வராத பிரச்சனையே கிடையாது, இந்த அஞ்சலி ஏற்படுத்தாத பிரச்சனையும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை தான் இப்போ வந்திருக்கு. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படியோ ஒன்று இந்த கௌதம் வந்து நம்ம இலக்கியா வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு வந்து நினைச்சான். ஆனால் என்ன ஆச்சுனாக்கா, இப்போ இந்த இலக்கியா வந்து ஒன்று இந்த ஜெயிலில் வந்து இருக்கணும், அப்படி இல்லையா இவன் வந்து உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டேங்க. என்ன பண்ணாங்கன்னாக்கா, இப்போ நம்ம பைரவி சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலியோட அம்மாவை வந்து ஒரு கேஸை கொடுக்க வச்சாங்க. கொடுக்க வச்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து என்னடா பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போலீஸை வச்சு வந்து இந்த இலக்கியா வந்து போட்டு தள்ளிடணும். இப்போ கௌதம் வந்து நம்ம பக்கம் வரணும்னா அதுதான் வந்து ஒரு காரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இலக்கியாவை போலீஸை வச்சு அடின்னு அடிக்க வச்சு மயக்கம் வந்து போட வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கௌதமுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணாருனாக்கா, அலறி அடிச்சுட்டு வந்து ஜெயிலில் வந்து பார்க்குறாரு. பார்த்து அந்த ஒரு செகண்டில் வந்து என்னாச்சுனாக்கா, நம்ம இலக்கியாவுக்கு வந்து சுயநிலைவே வந்து இல்லாமல் படுத்துட்டு இருந்தாங்க. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம இலக்கியாவை போயிட்டு அங்கே பார்த்தோன்னாக்கா, அவங்க மூச்சு நியாச்சி இல்லாத இருந்ததுனால நம்ம கௌதமுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவை போட்டு தலை வந்து பிளான் பண்ணாங்களே இந்த பைரவி இந்த ஜானு, அதாவது இந்த அஞ்சலி, இவங்க ரெண்டு பேரும் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து டாக்டர் கையில் வந்து நம்ம இலக்கியா எப்படி இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, வந்து ஒப்பாரியாக வந்து வைக்கிறாங்க நம்ம ஜானுக்கிட்ட. என்ன ஜானு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து நடக்குதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம கௌதமுக்கு யார் சப்போர்ட்டுமே கிடையாது. என்னென்னக்கா இப்போ போயிட்டு சாமியை வந்து கும்பிட்றாங்க. சாமியை கும்பிட்டு எப்படியாவது வந்து என் பொண்டாட்டிக்கு நல்லபடியாக நல்லா ஆயிடணும், அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லாகிறதுக்காக நான் வந்து என் கையில் சூறம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, கருப்புரம் கொளுத்தி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து சாமி வந்து அவங்க நம்ம இலக்கியா வந்து எவ்வளோ வந்து நல்லது பண்ணியிருக்காங்க, நம்ம கௌதம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சமாவது கருணை காட்டி என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, எப்படியாவது நம்ம இலக்கியா வந்து பொழைச்சி வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரவிக்கு வந்து சரியான ஆப்பை வந்து வைக்கணும். அவங்க ரெண்டு பேரை வந்து சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பைரவிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க வீட்டு சைடு யாரும் பண்ணாதனால தானே வந்து இவங்க இவ்வளோ விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு சரியான தண்டனை வந்து கிடைக்க தான் போகுது. அதுக்கப்புறம் இந்த பைரவிக்கும் சரி இந்த அஞ்சலிக்கும் சரி சரியான ஆப்பு வைக்க தான் போகிறாங்க. நம்ம இலக்கியா வந்து நல்லபடியாக பொழைச்சி வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.